மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பதக்கம் வென்ற மாணவி திமுக கட்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடம் வாழ்த்து பெற்றார். திண்டுக்கல் மேற்கு அசோக் நகரைச் சேர்ந்த 2வது வார்டு திமுக செயலாளர் பி கிருஷ்ணசாமியின் பேத்தி அவந்திகா. இவர் மதுரையில் உள்ள கேரன் பப்ளிக் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். மாணவி அவந்திகாவிற்கு சிலம்பத்தில் உள்ள ஆர்வம் காரணமாக அவரது தந்தை மதுரை விரட்டிப்பத்தியில் உள்ள ஸ்ரீ மாருதி சிலம்ப பயிற்சி பள்ளியில் ராஜ மகா குரு ஆசான் ராமகிருஷ்ணன் அவர்களிடம் சிலம்ப பயிற்சிக்காக சேர்த்தார். 1.5 வருடம் சிலம்ப பயிற்சிக்கு பின் இதுவரை சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று 23 தங்கப் பதக்கமும் 2 வெள்ளி பதக்கமும் வென்றுள்ளார். மாணவி அவந்திகா மலேசியாவில் மே 25 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பங்கேற்றார். 7 வயது முதல் 9 வயது வரை நடைபெற்ற மகளிர் பிரிவில் ஒற்றை அலங்கார சுற்றில் வெள்ளி பதக்கமும் தனித்திறமை சுற்றில் வெண்கலப் பதக்கமும் வென்று நிறைவாக நடைபெற்ற இறுதி சுற்றில் 12 பேருக்கு இடையிலான போட்டியில் 3ஆம் இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றார். மாணவி அவந்திகா மாருதி பள்ளியின் சிலம்ப பள்ளி விருது, வீர தமிழச்சி விருது, தமிழ் அமுது அறக்கட்டளையின் சார்பாக கலை அரசின் விருதுகளையும் பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணவி அவந்திகா இன்னும் 4 மாதங்களில் துபாயில் நடைபெறவுள்ள சர்வதேச சிலம்ப போட்டியில் பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக மாநில துணை பொதுச்செயலாளருமான ஐ பெரியசாமி அவர்களை மாணவி அவந்திகாவை நேரில் அழைத்து வாழ்த்தினார். அப்போது அங்கு வந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆரா சக்கரபாணி, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர், பழனி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினருமான ஐ.பி. செந்தில்குமார் ஆகிய இருவரும் வெற்றி பெற்ற மாணவியை பாராட்டி வாழ்த்தினார்கள். மாணவியை வாழ்த்தி பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், சிறு வயதிலே சர்வதேச அளவிற்கு சாதனைகள் படைத்துள்ளாய், இனியும் மென்மேலும் பயிற்சி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் போது நத்தம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் தேனி ஜெயக்குமார், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் வழக்கறிஞர் காமாட்சி, மேற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் மோகன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தண்டபாணி, ஆத்தூர் நடராஜன், கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் நாகராஜன், பிலால் உசேன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சத்தியமூர்த்தி, திண்டுக்கல் மாநகர துணை மேயர் ராஜப்பா, ஒன்றிய செயலாளர் ரெட்டியாசத்திரம், பாகா சிவகுருசாமி, திண்டுக்கல் நெடுஞ்செழியன், வெள்ளிமலை, ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் பிள்ளையார்நத்தம் முருகேசன், திண்டுக்கல் திமுக நிர்வாகி ரெக்ஸ், அம்பை ரவி, திண்டுக்கல் மாநகர பொருளாளர் சரவணன், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் முருகானந்தம், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இலா கண்ணன், ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி, பொதுக்குழு உறுப்பினர் அக்பர், நெல்லூர் மலைச்சாமி, நத்தம் பேராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் பாட்சா, நகர பேராட்சி மன்ற தலைவர் மணி என்ற நந்தகோபால், பழனி ஆண்டவர், திருக்கோவில் அறக்காவலர் முத்தனம்பட்டி மணிமாறன், மாவட்ட தொண்டணி துணை அமைப்பாளர் விவேகானந்தன், பஞ்சம்பட்டி மணி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பண்ணைப்பட்டி அருண், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன்முருகன், திண்டுக்கல் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜேந்திரகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரி அன்பரசு, அனந்தராயன்கோட்டை நிர்மலா இன்பராஜ், அம்மாப்பட்டி ரவி, அம்பை ரவி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் விவேகானந்தன், திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் ஜான் பீட்டர், நெல்லை சுபாஷ் மற்றும் கரிசல்பட்டி ஜோசப் ஆசான், மதுரை மாருதி சிலம்ப பயிற்சி பள்ளி ராஜ மகா குரு ஆசான் ராமகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர்.